ஓம் காளியே நமக. சுடுகாட்டு காளி அம்மன், அகோர காளி அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சுடுகாட்டு காளியை வழிபடணும் அப்படின்னாலே மனசில் ஒரு அச்சம், பயம் இருக்கும். அகோரம், ரொம்ப கோபமானவ சுடுகாட்டு காளி, அவளை எப்படி நம்ம வழிபடுறது அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கிடையே அச்சங்கள், பயங்கள் அதிகமாக உள்ளது. ஆனால் உண்மையான ஒரு நிகழ்வு என்னவென்றால், சுடுகாட்டு காளி என்பவள் நம் பெற்ற தாய்க்கு நிகரானவள். தாயோட பெரிய ஒரு அம்மை என்று நம்ம கூறலாம். சரிங்களா? இவரை நம்ம கையெடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, ஏவல், பில்லி சூனியம், செய்வினை கோளாறு, கண்டிஷ்டி இதிலிருந்து பூராத்தையும் நமக்கு சுடுகாட்டு காளி தாய் நம்மளுக்கு சரி செய்து நல்ல பாதையில் நம் வாழ்க்கையை பயணத்தில் கொண்டு செல்வாள். மிகவும் சக்தியானவள். சரிங்களா? சுடுகாட்டு காளியை நம்ம எந்த நாளில் கையெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமையன்றும் சனிக்கிழமையன்றும் சுடுகாட்டு காளியை நம்ம வணங்கி வருவது மிகவும் நல்லது. சுடுகாட்டு காளிக்கு பார்த்திங்கன்னா, சிகப்பு திரியில் நல்லெண்ணெய் மண் விளக்கில், அகல் மண் விளக்கில், ஒரு முகம் கொண்ட அகல் மண் விளக்கில் சிகப்பு திரியை கொண்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட்டால் மிகவும் நற்பலன். சரிங்களா? சுடுகாட்டு காளியை பார்த்திங்கன்னா வணங்குவதற்கு மனசில் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல், பயமும் இல்லாமல் தாராளமாக சுடுகாட்டு காளியை வணங்கி வரலாம்.